திருடி ஒருத்தி ஷாப்பிங் மால்ல விளையாடிட்டு இருக்க குட்டி பையன் மேல நிறைய காசு போட்டு அவன் விளையாடிட்டு இருக்க டெடி பேரை பிடிக்கிட்டு ஓடி போறா. அவளை துரத்திட்டு பின்னாடி ஓடி வந்த போலீஸ் இந்த பையன் கிட்ட ஒரு பொண்ணு ஓடி வரதை பாத்தியான்னு கேட்க, அந்த பையனும் அந்த பொண்ணு நிறைய காசு போட்டதால வேற வழியே காட்டிடுறான். இங்க இந்த பொண்ணு திருடின மத்த காசு எல்லாத்தையும் அந்த டெடி பேர் பொம்மைக்குள்ள போட்டு ஒளிச்சு வைக்கிறா. போலீஸ் இன்னும் நம்மள தேடிங்கிறாங்களேன்னு அந்த பொம்மை ஒரு கண்ணாடி டப்பாக்குள்ள போட்டுறான். அந்த சமயத்துல வகையா போலீஸ் கிட்ட மாட்டிக்கினா. போலீஸ்காரங்க அவளை செக் பண்ணும்போது பணம் இல்லாததால ஆதாரம் இல்லாம யாரையும் சேதாரம் பண்ணக்கூடாது போலீஸ்காரன்னு சொல்லிட்டு இந்த கண்ணாடி டப்பாக்குள்ள அந்த பொம்மையை எடுக்கலாம்னு பார்த்தா, திடீர்னு அந்த கண்ணாடி டப்பா ஆட்டோமேட்டிக்கா லாக் ஆயிடுச்சு. அப்ப வேற ஒரு பொண்ணு அவளோட லவ் அங்க வந்து காயின் அந்த டப்பாக்குள்ள போட்டு விளையாடி ஏதாவது பொம்மை எடுக்கலாம்னு ட்ரை பண்றா. அவங்களுக்குன்னு பார்த்து இந்த திருடி காசை ஒளிச்சு வச்சு இந்த டெடி பேர் கிடைச்சிடுச்சு. இந்த திருடிக்கும் என்ன பண்றதுன்னு தெரியாம அவங்களை ஃபாலோ பண்ணிட்டே போறா. அப்ப அந்த பொண்ணு புது ட்ரெஸ் ஒன்று வாங்கிட்டு ட்ரையல் ரூமுக்குள்ள போய் போட்டு பார்க்கலாம்ன்ற சமயத்துல இந்த திருடி வேற ட்ரையல் ரூம்ல இருந்து அந்த பொம்மை இருக்கிற இடத்தை எட்டி பார்த்துட்டு நேரா இந்த பொண்ணோட ட்ரையல் ரூமுக்கு வந்து அந்த பொம்மையை எடுத்துட்டு எஸ்கேப் ஆகலாம்னு நினைக்கிற சமயத்துல வகையா போலீஸ் கிட்ட மாட்டிக்கிறா. மாட்டிக்கிறது மட்டும் இல்லாம அந்த பொம்மைக்குள்ள ஒளிச்சு வச்சிருந்த காசும் காணா. சரி இதுலதான் காசு இல்லையே, எதுக்காக என்ன பிடிச்சீங்கன்னு கேட்டா, நீ வேற ஒருத்தவங்க ரூமை எட்டி பார்த்தல, அது சிசிடிவில ரெக்கார்ட் ஆயிருக்கு, ஆதாரத்தோட இப்படி மாட்டிக்கினே சொல்லும். இப்ப என்ன பண்ண போறேன்ட்டு அந்த போலீஸ்காரங்க இவகிட்ட கேட்கும்போது இந்த திருடியும் அந்த பணம் எங்கடா போச்சுன்னு யோசிச்சுட்டு இருக்க சமயத்துல ஆரம்பத்துல ஒரு குட்டி பையன் மேல காசு போட்டு அவன் விளையாடிட்டு இருந்த பொம்மையை பிடிக்கிட்டு போனாலயா, அந்த குட்டி பையன் காசு இருக்கிற இந்த பொம்மையை எடுத்துக்கின்னு அவங்க அம்மா கையை பிடிச்சுன்னு ஜாலியா மாலை விட்டு வெளியே நடந்து போயினுக்கிறான்.